ஒரு வினாத்தாள் தயாரிக்க இன்னும் 1 மணி நேரம் செலவழிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் காட்ட போற இந்த ஏஐ முறையை பயன்படுத்தினா வெறும் 2 நிமிடத்துல தரமான கொஸ்டின் பேப்பரை உருவாக்க முடியும். டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா புத்தகத்தை தேடி ஒவ்வொரு கேள்வியா யோசிச்சு அதை டைப் பண்ணி வினாத்தாள் தயாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மொபைல் போனை மட்டும் வச்சு வெறும் 2 நிமிடத்துல ஒரு முழுமையான வினாத்தாளை ரொம்ப ஈஸியா ரெடி பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஏஐயை பயன்படுத்தி எந்த வகுப்புக்கும் எந்த பாடத்திற்கும் உங்களோட தேவைக்கேற்ப கொஸ்டின் பேப்பரை எப்படி உருவாக்குது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஆசிரியர்களே, இந்த வீடியோவில் வினாத்தாள் தயாரிப்பதற்கு என்னென்ன ப்ராம்ப்ட் டைப் செய்யணும், அதை எப்படி ரொம்ப எளிமையாக காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர இருக்கக்கூடிய முதல் இடைப்பருவ தேர்வுக்கான மாதிரி வினாத்தாளை எப்படி உருவாக்குவது அப்படின்றதையும் இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஆசிரியர்களோட பல மணி நேர வேலையை வெறும் 2 நிமிஷத்துல சுருக்க போற ஒரு சூப்பரான ஏஐ மேஜிக்கை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றதுக்கு நான் கூகுள் ஜெமினி ஏஐ டூலை பயன்படுத்த போறேன். உங்களுடைய மொபைல்ல கூகுள் ஜெமினி ஏஐ டூலை ஆப் மூலமாகவும் பயன்படுத்தலாம், இல்ல கூகுள் ஜெமினி வெப்சைட் மூலமாகவும் பயன்படுத்தலாம். இப்போ நான் உங்களுக்கு கூகுள் ஜெமினி வெப்சைட் மூலமா எப்படி கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றது அப்படின்னு காட்ட போறேன். உங்களுடைய மொபைல்ல கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ்ல கூகுள் ஜெமினி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜெமினி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அதில் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய கூகுள் ஜெமினி.com அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஜெமினி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜிமெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு உங்களுடைய தேவையான ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்க. இப்போ நான் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான வினாத்தாளை தயார் செய்ய போகிறேன். இதில் நீங்கள் எந்த வகுப்பு அல்லது எந்த பாடத்துக்கு வேண்டுமானாலும் நம்மளால் வினாத்தாளை தயார் செய்ய முடியும். ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்க. இப்போ நான் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான வினாத்தாளை தயார் செய்ய போகிறேன். இதில் நீங்கள் எந்த வகுப்பு எந்த பாடத்துக்கு வேண்டுமானாலும் வினாத்தாளை தயார் செய்ய முடியும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ண போகிறேன். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் அலகு 1ற்கான 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் மற்றும் 8 மதிப்பெண் வினாத்தாள்களை தயார் செய்து கொடு அப்படின்னு நான் கூகுள் வாய்ஸ் டைப்பிங்லேயே இதை டைப் செய்கிறேன். இந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்ட எல்லா வினாக்களுமே இப்போ தயாராகி கொண்டு இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். 1 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள், 8 மதிப்பெண் வினாக்கள். இப்போ நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டாகவும் இதை தயார் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இது எல்லாவற்றையும் பிடிஎஃபாக கிரியேட் செய்து கொடு அப்படின்னு கேட்டாலும் அது பிடிஎஃபாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ணுறேன். வாய்ஸ் டைப்பிங்லேயே இதை செய்கிறேன். எனக்கு அனைத்து வினாத்தாள் வடிவங்களையும் பிடிஎஃபாக உருவாக்கி கொடு. ப்ராம்ப்டை டைப் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பிடிஎஃப் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட அனைத்து வினாக்களையும் உங்களுக்கு பிடிஎஃபாகவே அது கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு பாருங்க. இங்கே பிடிஎஃப் பக்கத்தில் ஓப்பன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கேட்ட அனைத்து வினாத்தாள்களையும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு பாருங்க. 1 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள், 8 மதிப்பெண் வினாக்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய வினாத்தாள்கள் உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சா இதை நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் துல்லியமா வினாத்தாள்கள் அமைய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நமக்கு தேவையான வினாக்களை அதில் ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி மிக சரியான மற்றும் துல்லியமான வினாத்தாள்களை நம்மளால பெற முடியும். எடுத்துக்காட்டுக்கு நாம 10ஆம் வகுப்பு முதல் இடைப்பருவ தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள்களை எப்படி நாம் உருவாக்குறது அப்படின்றத பத்தி இப்போ நான் பார்க்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல முதல் அலகுல இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையும் சென்ற ஆண்டு முதல் இடைப்பருவ தேர்வு வினாக்களையும் அப்லோட் செஞ்சு அதை போலவே மாதிரி வினாத்தாள்களை நாம இப்போ தயார் செய்ய போறோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையும் போட்டோ எடுத்துங்க. அதே போலவே சென்ற ஆண்டு நடைபெற்ற முதல் இடைப்பருவ தேர்வு வினாக்களையும் போட்டோ எடுத்துங்க. இந்த 2 போட்டோவையும் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஆஸ்க் ஜெமினி அதுக்கு முன்னாடி கூட பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. போட்டோஸ் செலக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் இதில் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுங்க. அப்லோட் பண்ண எல்லா போட்டோவும் அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே ஆஸ்க் ஜெமினி அப்படின்ற இடத்துல உங்களுடைய ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்க.
நான் உனக்கு இப்பொழுது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் அலகில் உள்ள அனைத்து வினாக்களையும், அதேபோல் சென்ற 2 ஆண்டுகளில் நடைபெற்ற முதல் இடைப்பருவத் தேர்வு வினாத்தாள்களையும் உனக்கு அப்லோட் செய்துள்ளேன். இதை அடிப்படையாக வைத்து எனக்கு தற்பொழுது நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு முதல் இடைப்பருவத் தேர்விற்கான மாதிரி வினாத்தாள் ஒன்றை உருவாக்கி கொடு அப்படின்னு நான் ப்ராம்ப்டை இப்போ டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராம்ப்டை நல்லா பார்த்துக்குங்க. இந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணிவிட்டு இங்கே சென்ட் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்ட முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த அந்த மாதிரி வினாத்தாள் அடிப்படையில் ஒரு அழகான முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான ஒரு மாதிரி வினாத்தாளை கிரியேட் பண்ணி அது பிடிஎஃபாக கொடுத்துருச்சு பாருங்க. இப்போ இந்த பிடிஎஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, முதல் இடைப்பருவத் தேர்வு 2026 10ஆம் வகுப்பு தமிழ். மொத்த மதிப்பெண்கள் பாருங்க 50, 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண், 8 மதிப்பெண். நாம கொடுத்த அந்த வினாத்தாள்களின் அடிப்படையில் ரொம்ப துல்லியமான வினாத்தாளை அது பிடிஎஃபாகவே கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு பாருங்க. முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான வினாத்தாள் ரொம்ப அழகாக கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்து மாணவருக்கு கொடுத்து ரொம்ப எளிமையாக டெஸ்ட் வைக்க முடியும். இதுபோல் நீங்கள் தமிழ் பாடத்துக்கு மட்டுமல்ல, நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த பாடத்துக்கு வேண்டுமானாலும் இந்த வினாத்தாளை ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் வேலை சுலபமாகணும் அப்படின்றதுக்காக வீடியோக்குள்ளே நான் பயன்படுத்திய அத்தனை முக்கியமான ப்ராம்ப்ட்டுகளையும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களே, ஒரு நாள் முழுக்க உட்காந்து செய்ய வேண்டிய வேலை இப்போ வெறும் 2 நிமிஷத்தில் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்திக்கிட்டா நமக்கான நேரத்தை மிச்சப்படுத்தி ரொம்ப ஸ்மார்ட்டாக வினாத்தாள் தயாரிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போலவே ஆசிரியர்களுக்கு பயன்படுகிற இன்னும் பல ரகசிய ஏஐ டூல்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஏஐ ஆசிரியர் சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சக ஆசிரியர் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய வேலையை மிச்சப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.